ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 268 பார்க்க போறோம். எடுத்தது லூஃபியை சுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, பிக் பசுகாவோட யூனிட் முன்னால வரும். லூஃபி இப்ப நான் அதை பயன்படுத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவனுக்கு தாக்கியிருப்பானுங்க. பட் லூஃபி மேல பட்டிருக்காது. அவன் அப்படியே கீழே விழ வைக்கலான்ட்டு கிளிப்ல தாக்கியிருப்பானுங்க. லூஃபி அந்த கிளிப் உடையும் அப்படியே விழுந்திருப்பான். இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் நோட் பண்ணிருப்பான் லூஃபியோட கை இன்னுமே பிடிக்கப்பட்டிருக்குன்னு. இங்க பாரு தம்பி, கம்மனு சரண் அடைஞ்சிட்டா அப்படியே உன மேல தூக்கிடுறோம். இல்ல முடியாதுன்னு சொன்னா விழுந்து சாகுன்னு நிலைமையை மோசமாதான் ஆக்குவான்பான். லூஃபி நான் ஏன்டா சரண் அடையணும்பான். இதை கேட்ட அந்த அபிஷியல் கடுப்பாகி கையில மிதிச்சு விழ வைக்கலான்னு பாப்பான். பட் லூஃபி கையை மூவ் பண்ணிட்டே இருப்பான். அந்த அபிஷியல் காண்டாகி சுத்தி கனவுல வந்து ஹெல்ப் பண்ணுங்கடான்பான். அவனுங்களும் வந்துட்டு கண்ணா பின்னான்னு மிதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. லூஃபி முடிஞ்ச அளவுக்கு கை மேல கால் படாம பாத்துப்பான். ஒரு கட்டத்துல எல்லாம் ஒருத்தன் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து மிதிக்கவும் அப்படியே ஒரு சர்டன் கிளிப்பே உடஞ்சிருக்கும். இந்த இடத்துல எல்லாரும் விழுகவும் லூஃபி எனக்கு லக்குதான்ட்டு எல்லாத்து மூஞ்சிலையும் கால் வச்சு ஏறி போயிருப்பான். இதை பார்த்த மத்த ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் ஸ்ட்ராஹெட் தான் மேல வந்திருக்க, அவனை விடாதீங்க சுடுங்கன்பாங்க. லூஃபியும் கண்ணா பின்னான்னு சுடும் போதும் கூட சிம்பிளா அந்த ஃபேன்சியா இருக்க பில்டிங் நோக்கி போனோன்ட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பான். அந்த பக்கம் கிளிஃபுக்கு கீழே நிறைய ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் விழுந்திருப்பாங்க இல்லையா, எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்கா இருப்பானுங்க. டே யாரும் எந்த ஒரு அசைவும் கொடுத்துறாதீங்கடா, விழுந்தா செதறிடுவோம், அப்படியே முன்னால ஒவ்வொருத்தனா போங்கடான்பாங்க. ஒரு ஆபீசர் டே நீ ரொம்ப ஆடுறேன்பான் கீழே இருக்கவங்கிட்ட. அவன் யோ நான் ஆடலையா, காத்துதாயா அப்படி அடிக்குதுன்பான். மேல இருக்கமா டே நீ உன்னோட வில் பவர் யூஸ் பண்ணி அதை தடுத்துருன்பான். இந்த இடத்துல கேட்ச் அப் வித் லூஃபி தி ஸ்ட்ரா ஹேட்ஸ் ஆல் அவுட் பேட்டில்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜோரோவை நோட் பண்ண அபிஷியல் இந்த ஸ்வாட்ஸ்மேன் எனக்கு தெரியும்பா. கூட இருக்கு மெரின் ஆபீசர். அம்மா இவன் பைரட் ஹண்டர் ரோரோனோவா ஜோரோ ஸ்ட்ரா ஹேட்டோட அண்டர்லிங்கன்பான். சாஞ்சியா தான் நக்கல் பண்ணி சிரிப்பான். ஜோரோ என்னன்னாவது அவங்களுக்கு தெரியுதுடா, உன்னை எல்லாம் யாருன்னே தெரியாது, பைரட் ஏன்னு கூப்பிடுவாங்கன்பான். சாஞ்சி இதை கேட்டு கடுப்பா இருப்பான். ஜோரோ பைரட் பீன் கூட கூப்பிடலான்பான். சாஞ்சி டே எனக்கு மட்டும் பவுண்டரி வந்துச்சுனா உன் தலைக்கு இருக்க அதை விட 2-3 மடங்கு ஜாஸ்தியா தான் வரும்பான். ஜோரோ பைரட் சீனு கூப்பிடுவாங்களோன்பான். சாஞ்சி டாபிக்க மாத்தாதேன்ட்டு கடுப்பாவான். சோச் கிங் 2 பேரும் இப்படி பண்ணாதீங்கடான்பான். சாப்பர் இப்பெல்லாம் பேசினா உங்களுக்கு கேட்காதுன்பான். சோச் கிங் இதெல்லாம் என் பிளானோட ஒரு பகுதி தான்பான். சாப்பர் ஓ அப்படியான்பான். ஒரு அபிஷியல் நோட் பண்ணிட்டு டே அங்கேயே ஆட்கள் இருக்காங்க சுட்டு தள்ளுங்கடான்பான். சோச் கிங் அண்ட் சாப்பர் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்கன்ட்டு பதறுவானுங்க. அந்த அபிஷியல் உள்ள இருந்து இன்னும் நிறைய பேர் வரலாம், உள்ள இருக்க யாரும் வெளியே வராதபடி சுட்டு தள்ளுங்கடான்பான். சாஞ்சி ஐயோ நாம இன்னும் உள்ளதா இருக்கான்ட்டு சுற்றாதீங்கடான்ட்டு வேகமா போவான். பட் ராக்கெட் மேன் அவனுக்கு தெரிக்க விட்டுருப்பானுங்க. சோச் கிங்கோட மாஸ்க் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். சாஞ்சி அவளோட முடிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட உங்களை எல்லாம் உயிரோட விட மாட்டேன்பான். ஜோரோ கம்மனுற பைரட்டேன்பான். சாஞ்சி கடுப்பாய் என்னன்ட்டு வருவான். ஜோரோ அவளை எல்லாம் அவ்வளோ அசால்ட்டால காலி பண்ண முடியாடா, அதுவும் இந்த ஃபயருக்கலாம், பைரட்டேவா இருக்க உனக்குல இதெல்லாம் எப்படி தெரியும்பான். சாஞ்சி இன்னும் கடுப்பாவான். அப்புறம் அந்த பக்கம் லேசா கண்ண முழிக்கும் போது ஓசாப் மாஸ்க் இல்லாத நோட் பண்ணிட்டு அவன் பாத்திரக்கூடாதுன்னு மூஞ்சியை மாச்சிட்டு அப்படியே உருண்டு போய் சோச் கிங்கா மாறி இருப்பான். மெரின் ஆபீசர் அந்த பக்கம் யாரும் சுடாதீங்கன்பான். மத்தவங்கள ஏண்டான்னு கேட்பாங்க. அவன் நீங்களே அங்க பாருங்கடான்பான். கோக்ரோ யாரும் சுடாதீங்க, நான் ஜஸ்ட் சீனியர் சிட்டிசன்பாங்க. சிம்னினா ஒரு குட்டி குழந்தை, ஒரு கியூட்டா இருக்க பொண்ணு கொல்ல பாப்பீங்களான்பா. அப்புறம் குட்டி ரேபிட்லாம் இருக்குன்பா. கோக்ரோ ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் எங்களை பயமுறுத்தி அப்படி ட்ரெயின் ஓட்ட வச்சிட்டாங்கன்பாங்க. பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க பணை கைதிகளை எப்படா தண்ணியில அடிக்க விடுவாங்கன்பான். இந்த அறிவும் கூட அபிஷியல்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ்க்கு இல்லாம இந்த ஸ்ட்ரா ஹேட்ஸ் என்ன இவ்வளவு கேவலமானவங்களா இருக்கானுங்க. வயசானவங்க குழந்தைங்க அப்புறம் குட்டி அனிமல் கூட பார்க்காம இப்படி பண்ணிருக்கானுங்களே. ஆனா ஜஸ்ட் மிஸ் அவங்கள போட்டு தலை பார்த்துருப்பானுங்க. இந்த பாயிண்ட்ல மேல வர கருமேகத்தை நோட் பண்ணிருப்பாங்க. நாம இதை கூல் பால்ஸ் அண்ட் ஹீட் பால்ஸை பயன்படுத்தி அதை உருவாக்கி இருப்பா. இது மூலமா நான் சுத்தி இருக்க மாய்ஸ்டரையே கிளவுட்ஸ் ஆக்குவன்பா. சாஞ்சினி வெளியே ஓகேவா வந்ததே எனக்கு சந்தோஷம்ட்டு ஆடுவான். ஜாம்பை அந்த ஸ்மோக் கிளவுட் பெருசாயிட்டே போகுதுன்பா. சிம்னியும் அதை நோட் பண்ணிட்டு பாட்டி அது பெருசாகுதுன்பா. கோக்ரோ அதை பார்த்தா கொஞ்சம் டேஞ்சரஸா போற மாதிரி தெரியுதுன்ட்டு சிம்னி கான்பே வாங்க போலான்ட்டு கூட்டிட்டு போயிருவாங்க. நான் ஒண்ணு இதுக்கு பர்ஃபெக்ட் கிளைமாட் டக்குன்னு சும்மாலாம் பேர் வைக்கலின்பா. இதை பார்த்தா எல்லாம் ஷாக்ல இருப்பாங்க. நாம இது வேகமா டக்குன்னு ஸ்மோக் கிளவுட்ஸை ரொம்ப பெருசாக்குது ஃபாஸ்டா. அண்ட் இதோட தண்டர் போல்ட் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்திர வேண்டியதான்ட்டு அவ கையில இருக்க கிளைமாட் டெக் மூலமாக தண்டர் வர வைப்பா. ஜாம்பா இதை பார்த்துட்டு இதை பார்த்தாலே பயமா இருக்கு, நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்டான்பா. நாம என்ன எல்லாரும் இதுக்கு தயாரான்ட்டு இப்ப பாருங்கடா புது தண்டர் போல்ட் டெம்போன்பா. இந்த பாயிண்ட்ல அப்படியே அந்த தண்டர் போல்ட்ஸ் தாக்க ஆரம்பிக்குவோம். எல்லாம் பயங்கரமா துடிப்பானுங்க. அண்ட் அதுக்கு யாரை தாக்கணும் தாக்க கூடாதுன்னு தெரியாதுல. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்கள அதுல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. கோக்ரோண்ட் அவங்க பேத்தி சேஃபா ஒரு குடை போட்டு உட்காந்துருப்பாங்க. சிம்னில இடி தாக்குறதுல எல்லாரும் அப்படியே எலும்பு கூடலாம் தெரியுறாங்கன்பா. கோக்ரோ சிரிச்சுட்டு அந்த பொண்ணு ஒரு மாய்தான்பாங்க. சிம்னி ஆமா நம்ம இங்க
கொண்டிருக்கமே, நம்மள தண்டர் போல்ட் எதுவும் தாக்காதான்பா. கோக்குரோ அதான் சேஃபா கொடைக்கடியில கொண்டிருக்கோம்லன்பாங்க. பார்த்தா தண்டர் போல்ட் தாக்கிருக்கோம், கொடையோட போயிரும். நாமே வச்ச தாக்குதல்ல நாமே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆட விடுறா சாமின்க மாதிரி ஆணு கத்திக்கிட்டே வந்து உசாப்பா ஒரு அடி வச்சிருப்பா. ஏன்டா டே என்னைய தாக்குற மாதிரி எதுக்குல ஒரு ஆயுதத்தை பண்ணி கொடுத்தேன்னு கேப்பா. அப்புறம் அதுக்கு எதுக்கு சோச்சிக்கிங்க தாக்கணின்பா. நாமி தோணுச்சுன்பா. உசாப் நாளா ஒண்ணு இந்த மாதிரி ஃபீச்சர்ல எனக்கு வச்சதா ஞாபகமே இல்லைன்ட்டு அப்படியே சோச்சிக்கிங் வாய்ஸ் எடுத்துட்டு, ஏங்க உசாப்ல இந்த மாதிரி ஃபீச்சர் வச்சதால சொல்லவே இல்ல, அதெல்லாம் தாண்டி இது கொஞ்சம் எஃபெக்டிவா தானே இருந்துச்சு, மொத்த பேரும் காலி ஆயிட்டாங்களா. சாஞ்சி அண்ட் ஜோரோ அப்படி கருகி போய் கிடப்பாங்க. ஜோரோ எந்திரிச்சு அடியே நாமி என்னடி பண்ணிருக்கீன்பா. நாமி சோச்சிக்கிங் மன்னிப்பு கேள்றான்பா. சோச்சிக்கிங் நீ தான் மன்னிப்பு கேட்கணும்பா. சாஞ்சி எனக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக் பட்டப்ப நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப என் உடம்புல கரண்ட் பாஸ் ஆச்சுல, அதே ஃபீல் தான் வந்துச்சுட்டு ஆடுவான். பிராங்கி ஃபேமிலியை சேர்ந்தவங்க அடையே இந்த பைரட்ஸ்ல யாரான்னு பானுங்க. இதே கூட்டத்துல ஒருத்தன் அந்த பொண்ணு ஜஸ்ட் சப்போர்ட்டராகவும் நேவிகேட்டராகவும் மட்டும்தான் இருப்பான்னு பார்த்தா இவன் என்னடா இந்த அளவுக்கு சண்டை போடுறான்ட்டு வாய பிளந்திருப்பான். கோக்கரும் மொத்தமா காலி போலன்பாங்க. சிம்னி பைரட் லேடி வேற லெவல் நீங்கன்பா. சாஞ்சி நீங்களா உயிரோட இருக்கலாம் சந்தோஷம்பா. கோக்கரோ சும்மால இத்தனை வருஷம் காலம் வாழ இல்லன்ட்டு சிரிப்பாங்க. ஜோரோ அவன் கத்திய வச்சுட்டு, ஆமா நம்ம பைத்தியக்கார கேப்டன் எங்க போயிருப்பான், எந்த வழியா போயிருப்பான்னு யாருக்காவது ஐடியா இருக்கான்னு கேட்பான். நாமே அது யாருக்கு தெரியும், கூடவே இந்த ஐலாண்ட் பெருசாச்சே எப்படி போய் கண்டுபிடிக்காதுன்பா. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் பயங்கர சத்தமா இருக்கும். எல்லாரும் சொல்லி வச்ச போல கண்டிப்பா அங்கதான் இருக்கணும்பாங்க. இதுக்கப்புறம் 5 பேரும் டிட்டர்மைண்டா சரி வாங்க நம்ம அந்த பக்கம் போலான்பாங்க. வாட்ச் டாக்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. டே ஃபில்தி பைரட்ஸ், இந்த இடத்துல நுழைஞ்சு உங்களுக்கு விருப்பமான எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களாடான்ட்டு அதுக்கெல்லாம் விட மாட்டேன்பா. லூஃபி அந்த பக்கம் வந்து கோடாரியை வச்சு போட்டு தலை வந்திருப்பான். லூஃபி சிம்பிளா உதச்சி அவனை பறக்க விட்டுருப்பான். இதுக்கப்புறம் சுத்தி இருக்கவங்கள பஞ்ச் பண்ணிட்டு அடுத்து கம் கம் ஸ்பியர் பண்ணுவான். இதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் அடிச்சு ட்ரீ மேல போய் தாவிருப்பான். இது ஒரு மெரைன் ஆபீசர் நோட் பண்ணி சொல்லிடுவான். லூஃபி ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இவனுக்கு என்னடா விடாம வந்துகிட்டே இருக்கானுங்க, ஒரு மாதிரி முடிவில்லாமே போதேன்பா. திடீர்னு பார்த்தா எல்லாம் ஆப்போசிட் சைடா ஓடுவானுங்க. லூஃபிக்கே ஒன்னும் புரியாது. பார்த்தா அங்க இருக்க அபிஷியல் பைரட்ஸ் அந்த பக்கம் கேட்ல ஓபன் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. எவனையும் உள்ள வர விட்டுறாதீங்கடா, என்னானாலும் சரி தடுத்துருங்கன்பா. லூஃபி இந்த பாயிண்ட்ல அப்பாடா அவனுக்கு வந்துட்டானுங்களா, இதுக்கப்புறம் சும்மா இப்படி இப்படின்னு ஓடிட்டு இவனுல சமாளிச்சுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்பா. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் பசுகாவால இங்க தாக்கியிருப்பான். எல்லாம் மாட்டிக்கிட்டான்டான்பாங்க. லூஃபி அந்த பக்கமா ஓடிட்டு சாரி மிஸ் பண்ணிட்டீங்கன்பா. அபிஷியல் டே அவன் அங்க ஓடுறான், ஃபயர் பண்றான்பா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வர ஜோரோவை காட்டினா அவன் ரைட் சைட்ல தான் வலின்பா. சாஞ்சி நீயா லீட் பண்ற, அப்ப வாங்கடா லெஃப்ட் சைட் போலான்பா. நாமி 2 பேரும் வாய மூடிட்டு வந்துருங்க, ஸ்ட்ரைட்டா போங்கன்பா. ஜோரோ அந்த பைத்தியக்காரன் மட்டும் அவசரப்பட்டு ஓடாம இருந்தா விஷயத்த எல்லாரும் சேர்ந்தே முடிச்சிருக்கலான்பா. சாஞ்சி அந்த இடியட்ட நம்ம ஃபாலோ பண்றோம்னா நம்மளா யாருன்னு கேட்பான். நாமி எப்படியோ லூஃபி இப்படி அடாவடியா உள்ள நுழைஞ்சனால மெரைன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்னு எல்லா பக்கம் செதறி கிடக்குறானுங்க. இதனால நம்ம கோர்ட் ஹவுஸ்க்கு அப்படி ஸ்ட்ரைட்டா ஓடி போயிடலான்பா. சர்ச் கிங் என்னோட கிரானிக் டிசீஸ் திரும்ப வந்துருச்சுன்பா. நாமி அப்படின்னா இங்கேயே கடந்து சாவன்பா. சர்ச் கிங் சரியாயிருச்சுன்பா. நாமி அதுன்பா. ஜோரோ ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிருப்பான். நாமி என்னாச்சுன்னு கேப்பா. ஜோரோ நம்மள வரவேற்கிறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்கன்பா. வாட்ச் டாக்ஸ்ல ஒருத்தன், நாங்க ஃப்ரண்ட் கேட்டை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள், நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம், ஆனா எங்களோட இந்த லைனை தாண்டி போக முடியாதுன்பா. சாஞ்சி குதிரை இல்லாம நாய் மேல வந்திருக்கீங்களான்பா. அவன் எங்களை லைட்டால எடை போடாதீங்கடா பைரட் குப்பைகளான்பா. இதே இடத்துல வச்சு சுத்தி மெரைன் ஆபீசர்ஸும் சுத்து போட்டிருப்பாங்க. சாஞ்சி பார்க்க போனா மொத்தமா சுத்து போட்டாங்க போலன்பா. ஓ சாப்பன் நாமிலாம் டேய் இத்தனை பேர் எங்கடா இருந்தீங்கன்பாங்க. வாட்ச் டாக் சேர்ந்தவன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தப்பிச்சலாம் போக முடியாது, காலிடா நீங்கன்பா. ஜோரோ அப்படியான்ட்டு சிரிப்பான். அவன் கடுப்பாகி அடே குப்பைகளா உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தோன்ட்டு வாங்கடா போய் தாக்கலாங்க மோதலாம். திடீர்னு பார்த்தா சுத்தி வர இடம் அதிர ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தா யாகரா மூலமா பாலி லூலுலாம் வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் கைத்த போட்டு எல்லாத்தையும் தூக்கும் போது மத்தவங்கள கைத்த சேஃபா கையால பிடிச்சிருப்பாங்க. சாப்பர் வாயால கவிருப்பான். பட் சோச் கிங்க்கு மட்டும் கழுத்துல போட்டு அப்படியே தூக்கி இருப்பானுங்க. அவனும் அந்த கயிறு அப்படியே கழுத்தை முழுசா நெருக்கிட கூடாதுன்னு கையால பிடிச்சிருப்பான். பாலி எல்லாத்தையும் மேல தூக்கும் போதும் கூட இருக்க 4 பேரும் சேஃபா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பட் சோச் கிங் மட்டும் இன்னும் பின்னால போயிருப்பான். சாஞ்சி கொஞ்சம் எங்களை ஃபர்ஸ்ட் ஃபன் பண்ண விட்டுருக்கலாம்லன்பா. பாலி எதுக்கு வந்தங்கிறத மறக்காம பேசுங்கடா பைத்திக்காரங்களா, நீங்க ரியல் ஃபைட்ல இறங்கணும்பா. சாஞ்சி அதுவும் உண்மைதான், இத்தனை பேர் சுத்து போட்டாங்கன்னா 4 பூரா சண்டை போடுற மாதிரி தானே ஆகும்பா. கோக்குரோ அந்த பக்கம் ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பசங்க எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா தான் இருக்காங்க அண்ட் யாரும் செத்துறாதீங்கன்னு கத்துவாங்க. சிம்னி ஃபுல் ஸ்பீட்ல உள்ள போங்கன்பா. இதுக்கப்புறம் இந்த பக்கம் வர யாகராவை பார்த்தா எல்லாரும் அடையே அது வாட்டர் செவனை சேர்ந்த கிங் புல், அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுங்க, எனான்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி தாக்க ஆரம்பிங்கன்பாங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்களும் இந்த பக்கம் தான் வருவாங்க. ஜாம்பா இந்த லைனை கிராஸ் பண்ணி விட்டா போதும்பா. வாட்ச் டாக்ஸ் அவங்களோட ஃபார்மேஷனுக்கு வரதா இருக்கும். அவங்க இந்த ஃபிஷ் அளவுக்கும் கூட வேகமா போலினா என்ன, நம்மள எல்லாம் இப்படி வாட்ச் டாக்ஸ்னு சொல்லிக்க முடியுங்கும் போது யாகராவை விட வேகமா முன்னால வரப்போல இருக்கும். சாப்பர் அவங்க அப்படி இங்க ஜம்ப் பண்றதா இருக்கும் போலன்பா. நாம என்னன்ட்டு ஷாக் ஆகி பாப்பா. சாப்பர் இதை விட ஃபாஸ்டெல்லாம் போக முடியாதான்பா. சாஞ்சி எந்திரிச்சு போகும்போது பாலி குக்குன்னு கூப்பிடுவான். சாஞ்சி வரவும் அவங்ககிட்ட கைத்து கொடுத்துட்டு நீ இதை பாத்துக்க நாங்க அதை பாத்துக்கிறோம்பா. பாலி அந்த பக்கம் போனதும் நீங்க உள்ள போய் அவனுங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு நான் சொன்னதா சொல்லிருங்கன்பா. ஜோரோ புரிஞ்சுதுன்பா. வாட்ச் டாக்ஸ் சேர்ந்தவங்க அப்படியே ஜம்ப் அடிச்சு அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க கலில அதை பாத்துக்கங்கன்பா. பார்த்தா பாலி ஹாஃப் நாட் ஏர் டிரைவ் பண்ணுவான். இதை பார்த்தா அபிஷியல்ஸ்லாம் என்னடா வாட்ச் டாக்ஸ ஒரே அடியில காலி பண்ணிட்டானுங்கன்பாங்க. வாட்ச் டாக்ஸ சேர்ந்தவங்க இதுக்கப்புறம் கார்ட் டவுன் பண்ணாம சண்டை போடுங்க, அவனுக்கு ஈக்குவல் மேட்சா தான் இருப்பானுங்க போல பாத்துன்பா. வரவனுங்க ரொம்ப வேகமா எல்லாத்தோட உடம்புலயும் ஒரு தொலை போட்டு விட்டா கிடக்குதுன்ட்டு ஃபாஸ்டா தாக்கலான்ட்டு போவாங்க. பட் லூலு 1 டைல் ஸ்டோன் அடிச்சு பறக்க விட்டுருப்பாங்க. இதை பார்த்த வாட்ச் டாக்ஸோட லீடர்லாம் கடுப்பாயிருப்பான். மெரைன் ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் பயந்துருப்பாங்க. ஆமா யாரா இவனுங்கன்ட்டு. இதெல்லாம் பார்த்த சாப்பர் இது கூலா இருக்குன்பா. இதை சுத்தி இருந்து பாக்குற எல்லாரும்
எல்லாரும் ரொம்ப நடுங்கிட்டு இருப்பானுங்க. பழி என்ன ஆரம்பிக்கலாமான்பா. அந்த பக்கம் ஸ்பேண்டம் பிராங்கியை போட்டு அடி பின்னுவான். உன் குணம் இன்னும் மாறல போலைய கட்டி ஃபிளாம். 8 வருஷத்துக்கு முன்னால உன் சாவை மறைச்சு ப்ளூ பிரின்ஸையும் மறைச்சு நல்லா ஆட்டம் காட்டிட்டீல. பரவாயில்ல, இப்ப நல்லா வகையா மாட்டிட்ட. அதெல்லாம் தாண்டி உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு ஐஸ்பர்க். டாம் செத்ததுக்கு அப்புறம் அவன் மொத்த வாட்டர் சவனையுமே ஒருங்கிணைச்சான். ஷிப் பில்டிங் தொழில நல்லா பயங்கரமா மேல வந்தான். அண்ட் அது மூலமாவே கலிலான்கிற கம்பெனி உருவாக்கினான். இதெல்லாம் மட்டுமா, அவனுக்கு என்னதான் வேர்ல்ட் கவர்மெண்ட் மேல ஆத்திரம் இருந்தாலும் நாங்க ஷிப்ஸ் கட்டமைக்க சொல்லி கேட்டதும் கட்டமைச்சு கொடுத்தான். அண்ட் வாட்டர் சவனோட மேயராவும் ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச மனுஷனாவும் ஆயிட்டான். ஆனா அந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஏதாவது செயல்பட்டு இருந்தாலும் அது எங்களுக்கு ரிவீட் ஆயிருக்கும். பாஸ்ட்ல வச்சு ஐஸ்பர்க் கிட்ட பிராங்கி கேட்டிருப்பான் இல்லையா, நீ எதுக்குடா வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு ஷிப் பில்டிங் எல்லாம் பண்ணி தர, அந்த நாய்க்கு தான் டாம கொன்னானுங்கிறத மறந்துட்டு என்ன, இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலன்னு இருப்பான். இப்பதான் பிராங்கிக்கு புரிய வந்திருக்கும், கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் கிட்ட ஒரு நல்ல பேர் இருந்தாதான் இது மோசமான ஈவென்ட்ஸா மாறாதுங்கிறக்காக பண்ணிருக்கான்னு புரிஞ்சிருப்பான். ஸ்பேண்டம் புத்திசாலிதான் அவன், ஆனா புத்திசாலியா இருந்தான்னு சொல்லிக்கலான்ட்டு சிரிச்சுட்டு இதனால என் பொறுமை குறைஞ்சு கடைசியா காத்து என் பக்கம் திரும்பிச்சு. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு இருந்தப்பதான் ஆக்கிஜி கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துச்சுன்பான். ராபின் ஷாக் ஆயிருப்பா. ஸ்பாண்டம் வாட்டர் செவனுக்கு நீக்கோ ராபின் அவ பைரட் க்ரூவோட வரதா செய்தி வந்துச்சு. அண்ட் இதே ஆபரேஷனுக்குள்ள பஸ்டர் காலும் வந்துச்சு. அதுதான் இந்த பிளானையே மொத்தமா புரட்டி போட்டது ஆக்சுவலா. அண்ட் இப்ப பாருங்க, ஏன்ஷியன்ட் வெப்பனை ரிவைவ் பண்றதுக்கான 2 ட்ரிகர்ஸும் இங்கதான் இருக்கு. பார்க்க போன இந்த உலகத்துல அடிக்கிற மொத்த காத்து எனக்கு ஃபேவரா இருக்குன்பா. அப்படியே பயங்கரமா கத்தி சிரிக்க ஆரம்பிச்சுட்டு, நான் விருப்பப்பட்ட எந்த கண்ட்ரியா இருந்தாலும் நான் எடுத்துக்கிற அளவுக்கான சக்தி இப்ப எனக்கு கிடைக்க போகுது, எல்லாம் என் விரல் நுனியில இருக்க போகுதுன்னு கத்துவான். ராபின் எனக்கு ஒண்ணுதான் புரியல, ஆக்கிஜி எதுக்கு பஸ்டர் கால உங்ககிட்ட ஒப்படைச்சான்னு கேப்பா. பாண்டம் கடுப்பாகி ஓடி வந்து ராபின் மூஞ்சிலேயே குத்திட்டு, என்கிட்ட கேள்வி கேட்கற திமிரு பிடிச்ச பொண்ணு, நான் உன்னோட பிரசன்ஸ வேல்யூ பண்ணல, அதுவே உனக்கான ஒர்த்தா போதாதா சூனியக்காரின்ட்டு சிரிப்பான். இந்த விஷயத்துல நீ என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், என்ன புரிஞ்சுதா? டெவில்ஸ் ஆஃப் ஹோஹாராவை சேர்ந்த அருவருப்பான உயிரினங்கள்ல ஒருத்தியான நீக்கோ ராபின் பா. இதை கேட்டா ராபின் ஷாக்காவா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. பாண்டம பத்தி ஆடியன்ஸா உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா ராபின் பிட்ரைட் த மோட்டிவ் ஆஃப் த வேர்ல்ட் கவர்மெண்ட்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.